ஹாய் ஹலோ லானாஸ், திஸ் இஸ் இலன் சந்திரன். நம்ம இந்த வீடியோவில் வந்து செல் ஆர்கனல்ஸ் பற்றி பார்க்கலாம். நான் லாஸ்ட் வீடியோ வந்து நியூக்ளியஸ் அப்புறம் செல் மெம்பரைன் பற்றி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோலாம் பார்த்துட்டு இதை பாருங்கள், அப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து இப்போ நம்ம செல் மெம்பரைன் பற்றி பார்க்கலாம். செல் மெம்பரைன் வந்து டபுள் மெம்பரைன். அதுக்கடுத்து இது வந்து லிப்பிட்ஸும் ப்ரோட்டீன்ஸால் கம்போஸ் பண்ணப்பட்டது. அதுக்கடுத்து இது வந்து பிளான்ட்லேயே இருக்குது, அனிமல் செல்ஸ்லேயும் இதை பார்க்கலாம். அதுக்கடுத்து இது வந்து செல்லுக்கு வந்து ஷேப் கொடுக்குது. அதுக்கடுத்து எல்லா ஆர்கனல்ஸையும் இது ப்ரொடக்ட் பண்ணுது. அதுக்கடுத்து நம்ம சென்ட்ரோசோம்ஸ் பற்றி பார்க்கலாம். இது வந்து சென்ட்ரோல்ஸால் உருவானது. அதுக்கடுத்து இது வந்து அனிமல் செல்லில் மட்டும்தான் பார்க்க முடியும், பிளான்ட் செல்லில் பார்க்க முடியாது. அதுக்கடுத்து இது செல் டிவிஷனில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் வந்து ப்ளேஸ் பண்ணுது. அதுக்கடுத்து குளோரோபிளாஸ்ட் பற்றி பார்க்கலாம். இந்த குளோரோபிளாஸ்ட் வந்து பிளான்ட் செல்லில் மட்டும்தான் பார்க்க முடியும், அனிமல் செல்ஸில் பார்க்க முடியாது. ஏன்னா பிளான்ட் செல்லில் மட்டும்தான் இந்த க்ரீன் கலர்டு பிக்மெண்ட் இருக்குது, அது பேர் குளோரோஃபில். இதனால வந்து பிளான்ட்னால ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியுது. அதுக்கடுத்து சைட்டோபிளாசம் பற்றி பார்க்கலாம். இந்த சைட்டோபிளாசம் வந்து ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ். இது வந்து நிறைய வாட்டர் இருக்குது, டிசால்வ் நியூட்ரியன்ஸ் இருக்குது, வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து இது வந்து செல் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸை வந்து ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் இது வந்து எல்லா செல் ஆர்கனல்ஸையும் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கடுத்து நம்ம எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பற்றி பார்க்கலாம். இது வந்து மெம்பரேனியஸ் டியூபியூல்ஸ். அப்புறம் வந்து இது சைட்டோபிளாசம் ஆஃப் தி செல் இருக்குது. அப்புறம் இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து 2 டைப்ஸ் இருக்குது, ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அண்ட் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து ப்ரோட்டீன் சிந்தசைஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து லிப்பிட் சிந்தசைஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கடுத்து ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் வந்து ரைபோசோம்ஸ் கிடையாது, ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் வந்து ரைபோசோம்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து இது செல்லுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுக்குது. அப்புறம் இது டீடாக்சிஃபிகேஷன், தி ப்ரொடக்ஷன் ஆஃப் லிப்பிட் அண்ட் தி ப்ரோட்டீன்ஸ். அப்புறம் நம்ம கோல்கி அப்பார்டஸ் பற்றி பார்க்கலாம். இதோட இன்னொரு பேர் வந்து கோல்கி காம்ப்ளெக்ஸ். அப்புறம் இது வந்து ஒரு மெம்பரைன் போண்ட் சாக் லைக் ஆர்கனல். இது வந்து சைட்டோபிளாசமில் இருக்குது. இதோட மெயின் பெனிஃபிட் என்னன்னா, இது வந்து செக்ரீஷன் அண்ட் தி இன்டர்செல்லுலர் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கடுத்து இப்போ நம்ம லைசோசோம்ஸ் பற்றி பார்க்கலாம். இது வந்து ரொம்ப குட்டியாக, அதுக்கடுத்து சர்க்குலர் ஷேப்டு சிங்கிள் மெம்பரைன் போண்ட் ஆர்கனல்ஸ். அப்புறம் வந்து இதில் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் நிறையா இருக்குது. இந்த டைஜஸ்டிவ் என்சைம்ஸ்னால டேமேஜ்டு செல்லை வந்து இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ண முடியும். இதை வந்து நம்ம சூசைடல் பேக்ஸ்ன்னு வேற கூப்பிடுவோம். எதுக்குன்னா, இந்த செல் ஆர்கனல் வந்து டேமேஜ்டு செல் பார்ட்ஸை வந்து அதுவே சாப்பிட்ரும். அப்படி இல்லைன்னா டேமேஜ்டு ஓன் செல்லையே கூட சாப்பிட்ரும். அதாவது அதோட செல்லே வந்து ரொம்ப டேமேஜ்டு கண்டிஷனில் இருந்துச்சுன்னா அதையே இது முழுங்கிரும். அதனால தான் இதை நம்ம சூசைடல் பேக்ஸ்ன்னு கூப்பிடுறோம். அதுக்கடுத்து நம்ம மைட்டோகாண்ட்ரியா பற்றி பார்க்கலாம். இது வந்து ஓவல் ஷேப்டு மெம்பரைன் போண்ட் ஆர்கனல். அதுக்கடுத்து இதை நம்ம பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல்லுன்னு நம்ம கூப்பிடுறோம். அதுக்கடுத்து இந்த மைட்டோகாண்ட்ரியா வந்து 2 பார்ட்ஸ் இருக்கும், கிறிஸ்டே அண்ட் மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸில் வந்து டிஎன்ஏ எல்லாமே இருக்கும். இது ஒரு செமி அட்டானமஸ் அட்டானமஸ் ஆர்கனல். அதுக்கடுத்து அதோட கிறிஸ்டேல வந்து நிறைய ஆக்சிஜோசோம்ஸ் இருக்கும். இதனால தான் வந்து குளுக்கோஸை வந்து நம்மளால் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண முடியுது. அதாவது குளுக்கோஸை வந்து ஏடிபியாக கன்வெர்ட் பண்ண முடியுது. ஏடிபி வந்து எனர்ஜி கரன்சி ஆஃப் தி செல். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் அடினோசின் ட்ரைபாஸ்பேட். அதுக்கடுத்து நம்ம நியூக்ளியஸ் பற்றி பார்க்கலாம். இந்த நியூக்ளியஸ் வந்து லார்ஜஸ்ட் டபுள் மெம்பரைன் செல் ஆர்கனல். இது வந்து ஒரு செல்லோட சென்டரில் இருக்குது. இதுதான் எல்லா செல் ஆர்கனையும் கண்ட்ரோல் பண்ணும். எப்படி நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கோ, அதே மாதிரி செல்லுக்கு ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ்னால் அதுதான் நியூக்ளியஸ். அதுக்கடுத்து நம்ம பெராக்சிசோம் பற்றி பார்க்கலாம். இது ஒரு மெம்பரைன் போண்ட் சர்க்குலர் ஆர்கனல். அப்புறம் வந்து இது வந்து நிறைய என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த என்சைம்ஸ் வந்து லாங் செயினி ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து பிரேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கடுத்து நம்ம பிளாஸ்டிட்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த பிளாஸ்டிட் வந்து டபுள் மெம்பரைன் போண்ட் ஆர்கனல். 3 டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிட் இருக்கும், லீகோபிளாஸ்ட், குரோமோபிளாஸ்ட் அண்ட் குளோரோபிளாஸ்ட். லீகோபிளாஸ்ட் வந்து கலர்லெஸ் பிளாஸ்டிடு, குரோமோபிளாஸ்ட் வந்து ப்ளூ, ரெட் அண்ட் எல்லோ கலர் பிளாஸ்டிடு, குளோரோபிளாஸ்ட் வந்து க்ரீன் கலர் பிளாஸ்டிடு. மோஸ்ட்டாக லீவ்ஸில் வந்து குளோரோபிளாஸ்ட் இருக்கும். அதனால தான் லீவ்ஸ்னால, அதாவது பிளான்ட்ஸ்னால ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும். மோஸ்ட்டாக லீவ்ஸில் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். பிறகு அங்கே இருக்க நியூட்ரியன்ஸ்லாம் வந்து எல்லா பாடி பார்ட்ஸ்க்கு வந்து சர்க்குலேட் ஆகும்.
அதுக்கடுத்து நம்ம ரைபோசோம்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ரைபோசோம்ஸ் வந்து மெம்பரைன் போண்ட் ஆர்கனல். இது வந்து சைட்டோபிளாசமில் எல்லா இடத்துலையும் நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கடுத்து இது வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் கூட பார்க்க முடியும். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் வந்து ரைபோசோம்ஸ் இருக்குன்ட்டு. அப்புறம் வந்து இது சிந்தசிஸ் ஆஃப் ப்ரோட்டீனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு நம்ம வேக்கியூல்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த வேக்யூல் வந்து மெம்பரைன் போண்ட் ஆர்கனல். அப்புறம் வந்து இதுக்குள்ளே வந்து நிறைய ஃப்ளூயிட் இருக்கும். இது வந்து இதோட யூஸ்ஃபுல்னஸ் என்னன்னா இது வந்து டைஜஷனுக்கும் எக்ஸ்க்ரீஷனுக்கும் ஸ்டோரேஜ் ஆஃப் சப்ஸ்டன்சஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கடுத்து இந்த இமேஜில் வந்து நான் அனிமல் செல் பற்றி நான் கொடுத்துருக்கேன். இங்கே நம்ம வந்து எல்லா பார்ட்ஸையும் பார்க்க முடியும். சைட்டோபிளாசம், மைட்டோகாண்ட்ரியா, நியூக்ளியஸ், நியூக்ளியோலஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியும். இதை ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிளான்ட் அண்ட் அனிமல் செல் பற்றி பார்க்கலாம். பிளான்ட் செல்ஸ்க்கும் அனிமல் செல்ஸ்க்கும் மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். ஆனால் பிளான்ட் செல்லுக்கு மட்டும்தான் குளோரோபிளாஸ்ட் இருக்கும். ஏன்னா அது மட்டும்தான் ஃபோட்டோசிந்தசிஸ், அங்கே மட்டும்தான் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். அதுக்கடுத்து பிளான்ட் செல்லே அனிமல் செல்லே வேக்யூல் இருக்கும். ஆனால் பிளான்ட் செல்லில் உள்ள வேக்யூல் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், சென்டரில் இருக்கும். அனிமல் செல்லில் உள்ள வேக்யூல் வந்து குட்டி குட்டியாக இருக்கும், நிறைய வேல்கியூல்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து பிளான்ட் செல்லில் மட்டும்தான் செல்வால் இருக்குது, அனிமல் செல்லில் செல்வால் கிடையாது. அதாவது செல் மெம்பரைன் வந்து பிளான்ட் செல்லே இருக்கும், அனிமல் செல்லே இருக்கும். ஆனால் செல்வால் பிளான்ட் செல்லில் மட்டும்தான் இருக்கும், அனிமல் செல்லில் இருக்காது. அதுக்கடுத்து நம்ம இப்போ கொஷின்ஸ்க்கு போவோம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கேன் பி மேட் இன்டு கிறிஸ்டல்? ஆப்ஷன் ஏ பாக்டீரியம், ஆப்ஷன் பி அமீபா, ஆப்ஷன் சி வைரஸ், ஆப்ஷன் டி ஸ்பெர்ம். ஆப்ஷன் சி வைரஸ். அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், வைரஸ் வந்து ஒரு லிவிங் ஆர்கானிசம்னு சொல்ல முடியாது, நான் லிவிங் ஆர்கானிசம்னு சொல்ல முடியாது. எப்போ வந்து அந்த வைரஸ் வந்து ஹோஸ்ட்டை விட்டு விலகி இருக்கோ அப்போ வந்து ஒரு நான் லிவிங் ஆர்கானிசமாக மாறிடும், அது ஒரு கிறிஸ்டலாக மாறிடும். எப்போ வந்து அந்த வைரஸ் வந்து லிவிங் ஆர்கானிசமோட பாடிக்குள்ளே இருக்கோ அது ஒரு லிவிங் ஆர்கானிசமாகவே அது மாறிடும். அதுக்கடுத்து நம்ம கொஷின் நம்பர் 2க்கு போகலாம். Which of the following are covered by single membrane? Option A mitochondria, option B vacuole, option C lysosome, option D plastid. அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் லைசோசோம் தான் சிங்கிள் மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல். அப்போ இந்த இடத்துல வந்து ஆப்ஷன் சி லைசோசோம் தான் வரும். அதுக்கடுத்து question number 3. Which cell organelle plays a crucial role in detoxifying many poisons and drugs in a cell? Option A Golgi apparatus, option B lysosomes, option C smooth endoplasmic reticulum, option C vacuole. ஆன்சர் ஆப்ஷன் சி ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் தான் வந்து டாக்ஸிடை வந்து டீடாக்சிஃபை பண்ணி அதை வந்து செல்லை விட்டு வெளியில் அனுப்பிச்சிரும். Question number 4. இப்போ நம்ம next question பார்க்கலாம். The undefined nuclear region of prokaryotes is also known as option A nucleus, option B nucleolus, option C nucleic acid, option D nucleoid. ஆப்ஷன் டி நியூக்ளியாய்ட். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ப்ரோகேரியோட்டிக் செல்ஸில் நியூக்ளியஸ் வந்து வெல் டெவலப்டாக இருக்காது. அதனால இந்த நியூக்ளியஸை வந்து நம்ம நியூக்ளியாய்டுன்னு கூப்பிட்றோம். ஏன்னா வந்து இது சைட்டோபிளாசம் மேலே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். இது வரைக்கும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.